விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் ஏரி மதகுகள் உடைந்து விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் குணாநிதி வழங்க கேட்கலாம். குணாநிதி, தற்போது அந்த பகுதியில் இந்த மழைநீரானது புகுந்துள்ளது. விவசாயிகள் இது குறித்து என்ன சொல்கின்றனர்? விவரங்கள். வணக்கம் மனுஷா. அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து அதீத கனமழை பெய்து வரக்கூடிய சூழல விழுப்புரம் மாவட்டத்தினுடைய கடற்கரை பகுதியாக இருக்கக்கூடிய மரக்காணம் அடுத்த கந்தாடு பகுதியில் இருக்கக்கூடிய 65 ஏக்கர் பரப்பளவான ஏரியினுடைய மதகு என்பது உடைந்திருக்கிறது. இதன் காரணமாக அருகில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவான விளைநிலங்களுக்குள்ள தண்ணீர் புகுந்திருக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னா வீடுகளையும் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து, அதாவது கடந்த ஆண்டும் இதே போலவே இந்த மதகு என்பது உடைந்து தண்ணீர் வெளியே இருக்கக்கூடிய சூழல்ல கடந்த 2 மாதங்களுக்கு முன்புதான் இந்த 2 மதகுகளும் புதிதாக என்பது கட்டப்பட்டது. தற்போது பெய்த மழையில் தற்போது அந்த 2 மதகுகளும் உடைந்து தற்போது சேதமடைந்திருக்கிறது. முன்ஷா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணாநிதி. புதுச்சேரியின் காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட கவிக்குயில் நகரில் உள்ள 7 குறுக்கு சாலைகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் இளவமுதன் வழங்க கேட்கலாம். இளவமுதன், தற்போது அங்கு தேங்கியிருக்கும் மழைநீரை அகற்றும் பணியானது நடைபெறுகிறதா? விவரங்கள். நிச்சயமாக புதுச்சேரி முழுவதும் மழைநீரால் தான் நிரம்பி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தாழ்வான பகுதிகள் மட்டுமல்ல, நகரத்தின் முக்கிய பகுதியிலும் தண்ணீர் காணப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ந்து 24 மணி நேரம் பெய்த மழையின் காரணமாக இந்த மழைநீர் அனைத்து இடங்களிலும் தேங்கி இருக்கிறது. அதாவது வாய்க்கால்கள் செல்லக்கூடிய வாய்க்கால்களிலும் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. கடல் நீக்கு செல்ல வேண்டிய அனைத்து பகுதியிலும் அடைப்பு இருப்பதனால் நகர பகுதியிலும் அந்த குடியிருப்பு பகுதியிலும் மழைநீர் தேங்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது குறிப்பாக காமராஜ் நகர் தொகுதிக்கு உட்பட்ட கவிக்கூர் நகரில் இருக்கிறோம். இங்கு கிட்டத்தட்ட 7 குறுக்கு தெருக்கள் உள்ளன. அனைத்து தெருக்களிலும் மழைநீர் தேங்கி இருக்கிறது. முழங்கால் தாண்டி தான் மக்கள் நடந்து வர காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு பொருளையும் வாங்குவதற்கு அவர்கள் சென்று ரொம்ப கஷ்டத்தின் பிறகுதான் அவர் வெளியே செல்வதும் உள்ளே வருவதும் நிலை இருக்கிறது. அப்படி இருக்கும் ஒருவரை நம்ம கேட்க முடியும். ஐயா, என்ன பாதிப்பு உங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கு? காலையில் 7:30 மணிக்கு இங்கேருந்து போனங்க. பால் பாக்கெட் எங்கேயும் கிடைக்கல. தண்ணி இடுப்பு ஃபுல்லாக தண்ணி. 30 ரூபா கொடுத்து பிளாக்ல ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு வரோம். நைட்டில் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தண்ணி. ஃப்ரிட்ஜு கிஜி எல்லாமே மிதக்குது. வீட்டில் சுத்தமாக உள்ள இடுப்பு வரலாம் தண்ணி இருக்குது. உள்ளே இறங்க பள்ளம் டவுனாக தான் ஆகுது. தவிர இது வரலாம் தான் மேடு. எங்கள் வீட்டுக்குள்ளே போனால் இது வரலாம் தண்ணி வரும். ஏன் இந்த பகுதியில் தண்ணி நிற்குது? ஏன் இப்படி அடிக்கடி தண்ணி நிற்குதா? இந்த மழையில் தான் நிற்குதா? இல்லை, அடிக்கடி தண்ணி நிற்கும். மழை பெய்யும் போதெல்லாம் தண்ணி நிற்கும். இந்த சைடில் வாய்க்கா போகிறது. அந்த வாய்க்கா போகிறதுல தூர் சரியாக வாரதால தண்ணி தேர்த்துக்கின்னு இது உள்ளே தான் வரணும். ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவில் தான் ஃபுல்லாக கவர் ஆகும். இவங்க பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னாங்களே, இது ரொம்ப டவுனான ஏரியா. இந்த டவுனான ஏரியா இவங்க இடுப்பளவு இருக்கு. பயந்து நைட்டு பூரா பயந்துன்னு ஏதோ ஃபேனு கம்பி புஷின் ஏதோ உயிர் தப்பிச்சிருக்காங்க. நாங்களும் இந்த லைன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. மழை பெஞ்சாலே என்னன்னு கேட்டீங்கன்னா வாய்க்காவில் தண்ணி ஏறிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இங்க ஏறிடும். வருஷம் தண்ணி நடக்கும். ஆனா இந்த வருடம் இந்த காலகட்டத்தில் இந்த தண்ணி அதிகம். இது 24 வருஷம் ஆகுது. நான் 2000 வீடு கட்டினேன். 2024 வருஷத்துல இல்லாத அளவுக்கு இந்த வருஷத்துல தண்ணி அதிகமாகவே இருக்கிறது. இது கவிக்கூர் நகர் பகுதியில் இந்த மக்களோட கஷ்டத்தை நம்ம கேட்க முடிந்தது. இதே போல் இங்க இருக்க மற்றவர்களும் கேட்போம். ஐயா, இது இந்த சாலை முழுவதும் தண்ணீரை நிரம்பி இருக்கு. இது எப்ப தண்ணி வெளியேறும்? வழக்கமான மழையில எப்ப வெளியேறும்? வழக்கமான மழையில 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் ஐயா. இந்த வாட்டி மழை ஜாஸ்தின்றதுனால உங்களுக்கு தண்ணி அதிகமா இருக்குது. இதுல 6, 7, 8, 9 வரலையும் அங்க உங்களுக்கு குறுக்குத்த இருக்குது. அந்த கடைசியா போகல கழுத்து அளவுக்கு தண்ணி இருக்குது ஐயா. கடைசி வீட்டுக்காரு இன்னும் வெளியே வரல. அவர் தான் நைட்டுக்கு என்ன போன் பண்ணி எழுப்பினார் 3 மணிக்கு. அது எதாச்சுமா இருந்ததுனால இங்க நாங்க தப்பிச்செல்லாம் மீதி எல்லாரும் மாட்டிட்டு இருப்பாங்க எல்லாரும். இது ஒரு நகர் மட்டுமல்ல, புதுச்சேரி முழுவதும், அதாவது ரெட்டியார்பாளையம், கிருஷ்ணா நகர், எழில் நகர், ரெயின்போ நகர் போன்ற அனைத்து பகுதியிலும் இதே நிலைதான் காணப்படுகிறது. கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவமுதன்.